நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. பாத்தியாடி புது பெரியவா தேஜஸ? துரு துருன்னு இருக்காருல்ல. பூவை எடுத்து அம்பாள் மேல போடுறதே ஒரு அழகு. 18 வயசு பிள்ளைய மடத்துக்கு கொடுக்கறதுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. 13 வயசுலயே பெரிய பெரியவா வரலையா? பெரிவாச்சரணம். பேர் என்ன? ஹேமலதா. என்ன படிக்கிற? 3வது. ஸ்லோகம்லாம் கத்துக்கிறியா? கத்துன்றிருக்கேன் பெரியவா. எங்க சொல்லு பாப்போம். மோஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமல கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. நிறைய கத்துக்கோ. ராமர் கதை, கிருஷ்ணர் கதையெல்லாம் அம்மாவை சொல்ல சொல்லி கேளு. கேட்டிருக்கேன். என்ன புரிஞ்சது? விட்டு கொடுத்து ஒத்துமையா வாழணும்னு ராமாயணத்துல புரிஞ்சுது. உபன்யாசத்தை ஒண்ணு விடாம நம்ம கேக்குறோம். ஆனா இந்த குட்டி நம்ம தாத்பரியத்தை ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சுட்டாலேடி. சரி, மகாபாரதத்துல விட்டு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு புரிஞ்சுது. ஓ, ராமர் எங்க பிறந்தார்? அயோத்தியில. அயோத்தி எங்க இருக்கு? தெரியலையே. கதைய கதையா கேட்காம அதோட முன்னாடி பின்னாடி வரலாறையும் தெரிஞ்சுக்கணும். சரி பெரியவா. அடிக்கடி மடத்துக்கு வா. வரம் பெரியவா.
மனசை அடக்கிறதுக்கு பேரு என்ன தெரியுமோ? யோகம். யோகம்ங்கிறது ரிஷிகளுக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும் தான். குரோதம், அகங்காரம் இதெல்லாம் எங்கேருந்து வருது? மனசுல இருந்து. மருந்து யாருக்கு தேவை? வியாதி வந்தவனுக்கு. குரோதம்ங்கிறது மனோவியாதியா? மனசுக்கு ஏற்பட்ட வியாதி. அந்த வியாதியை குணப்படுத்துற மருந்து எது? யோகம். அதை ஏன் முயற்சிக்க மாட்டேங்கிறா? மனசை அடக்க 2 சாதனம் உண்டு. ஒன்று பகிரங்க சாதனம், இன்னொன்று அந்தரங்க சாதனம். தான தர்மம், பூஜை புனஸ்காரம், பரோபகாரம் இதெல்லாம் பகிரங்க சாதனம். மனசை அடக்க ஆஷிண்டு போகிற படிக்கட்டுகள். தியானம்ங்கிறது அந்தரங்க நிலை. அதாவது அஹிம்சை, சத்தியம், வைராகியம், தூய்மை, ஆகார சுத்தி இதெல்லாம் அந்தரங்க நிலைக்கு ஆஷிண்டு போகிற படிக்கட்டுகள். சாதனை செய்யறதுக்கு மட்டுமே சரீரம், சரீரம் வாழறதுக்கு மட்டுமே ஆகாரம். சன்னியாசிகளுக்கு முதல் கட்டுப்பாடு ஆகாரம்தான். ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म காத்து தான் வருதேடா. கொசு கடிக்குமே பெரியவா. அதோ பாரு, மாட்டு கூட தான் கொசு கடிக்கிறது. மாடு வாளால விசிரிக்கும் பெரியவா. மூஞ்சில கடிச்சா தலையாட்டி விரட்டிக்கும். நானும் தான் விரட்டிப்பேன். பால் இல்லைனாலும் கை இருக்கணும். நான் விசிறது பிடிக்கலையோ? வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான்டா. கொசு என்ன கடிக்கப்படாதுன்னு நீ நிக்கிறியே கொசு கடியில. கருணா ரசம்னா இதுதானா? నమస్కారం అండి. నేను ఆంజనేయులు, ఆంధ్ర. தரிசனம் நாளைக்கு தான். பட்டுப்புடவை பிஸ்னஸு ஆந்திராவிலே எங்கள் கடை தான் டாப்பு. பணம் சொத்து சுகம்னு நிறைய இருக்குது. 4 கொடுக்கும், 2 பொண்ணு 2 புள்ள. பிள்ளைங்களுக்கு பாகம் பிரித்து செட்டில் பண்ணிட்டோங்க. உனக்குன்னு பிள்ளைங்களை நம்பக்கூடாதுன்னுட்டு நிறைய வச்சிருக்கேனோ. பின்னாடி 4 தலைமுறைக்கு வரும். 4 தலைமுறைக்கு வரும். உன் பின்னாடியே வருமா? ఏమి చేస్తున్నారు? మీరు మండయ పోட்டாక சேர்த்து வச்சது உன் பின்னாடியே வருமானு அழுதினாரு. எத்தனை குழந்தைகள்? 2 பொண்ணு 2 பிள்ளைங்க. எத்தனை புள்ள? 2 பிள்ளைங்க. காரு பங்களா வசதின்னுட்டு நிறைய இருக்குதோ. కానీ படுத்தா தூக்கம் வரலைங்க, வேதனை வருதோ. கர்மா. போன ஜென்மத்து கர்மாவாகவும் இருக்கலாம், இந்த ஜென்மத்து கர்மாவாகவும் இருக்கலாம். கர்மா అంటే 10 நாள் கழிச்சு வா. என்கிட்ட வராத, அவர்கிட்ட போ. இவன் அழைச்சிட்டு போவான். அவர்னா புது பெரியவா. யாரா இருந்தா எனக்கு என்ன? என் பிரச்சனை தீரணும். பிரச்சனை என்ன?
சொல்ல மாட்டேனும். அவரா தெரிஞ்சுக்கணும், தீர்த்து வைக்கணும். சொல்லாத, ஆனா தீர்த்து வைப்பார். உன்னையே தீர்க்க வைப்பார். ஏண்டா தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு இங்கிலீஷ்கார மாதிரி வெளியே வந்த, இப்போ முழுசா பஞ்சகச்சமாமே. ஆமாம் பெரியவா. செருப்பு கூட போட்டுக்கிறது இல்லையாமே. பெரியவாளும் வெறுங்காலோட தானே. நான் விட்டது செருப்பை மட்டும் இல்லடா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நானும் ஒவ்வொன்றா விட்டுடுவேன் பெரியவா. நீ கிராஸ்தான், கடமை இருக்கு, பேலன்ஸ் பண்ணமே ஒழிய விலகிக்க முடியாது. சரி சொல்லு. வைதிகா பென்ஷன் பற்றி பெரியவா சொன்னேள். பணத்துக்கு எங்க போறதுன்னு கேட்குறியோ? வயசான வேத பண்டிதா எங்கடா போவா? அவ குழந்தைகள்கிட்ட. அவளும் வைதிகாலா இருந்தா அவளுக்கே டைட்டா இருக்கும். வெளி வேலைக்கு போன குழந்தைகள் வெளியூர்ல இருப்பா. அவளோட போயிருக்கலாமே. வேலைக்குன்னு வெளியில போயிட்டா அவ பழக்க வழக்கங்கள்லாம் மாறிவிடுறதே. ஆச்சாரத்திலையும் அனுஷ்டானத்திலையும் ஊறி போன வைதிகாலுக்கு தன்னை மாத்திக்கிறது சிரமண்டா. தகராறு வந்துட்டே இருக்கும். வைதிகா மனசு நோகப்படாது. வேதம் படிச்சதுக்கு பதிலா நாமும் படிச்சு வேலைக்கு போயிருக்கலாமோன்னு தோணப்படாது. வாஸ்தவம் தான். ஆனா பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு மடத்துல கார்பஸ் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பி நிதியை கலெக்ட் பண்ண. பென்ஷனுக்கு யோகியதை உள்ளவா யாருன்னு செக்ரிகேட் பண்ண. செக்ரிகேஷன்னா கனம் படிச்சவா, வேதத்துக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டவா, வைதிகத்தையே நம்பின்னு இருக்கிறவா, இந்த மாதிரி வைதிகாலுக்குரிய சம்பாவனை கிடைக்கணும். வைதிக மதம் புனருத்தாரணம் அடையிறது என் கையிலையோ உன் கையிலையோ மட்டும் இல்லை, பித்திருக்களுக்கு கர்மா பண்ற அத்தனை பேர் கையிலையும் இருக்கு. மனசார கொடுத்தா அவளும் மகிழ்ந்து வாழ்த்திட்டு போவா. தான் குழந்தைகளை வேதத்துக்கு விட முன் வருவா. வேதத்தை போஷிக்கிற பொறுப்பு ஒத்தொத்தருக்கும் இருக்கு. வெறும் என்னை வந்து பார்த்துட்டு போறதுனால பிரயோஜனமே இல்லை. நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. வயசாகிடுத்துன்னு வேதம் படித்தவா முடங்கிடக்கூடாது. வேத வித்தியார்த்திகள் வாழ்க்கை சங்கடத்தில் தவிச்சிடக்கூடாதுன்னு கொண்டு வந்தார் ஒரு ஸ்கீம், வேத பண்டிதா பென்ஷன் ஸ்கீம்னு. பார்த்தேல் இது வரைக்கும் பூர்வ ஜென்ம கர்மாவை பற்றி விளக்க போகிறார் புது பெரியவா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே உறுத்தும். நாம் நினைக்கிறது செய்யறது ஒவ்வொரு காரியத்தையும் ஆத்மா பார்க்குறது ரெக்கார்டு பண்ணுறதுன்னு நமக்கே தோணும். நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு சங்கதியாக ஒரு சக்தி உள்ளே வந்து சொல்லிகிட்டே இருக்கும். புண்ணிய காரியத்தை செய்ய தூண்டும். நாங்கள் செய்கிற இந்த நற்காரியத்துக்கு உறுதுணையாக நிற்க தோணும். நமஸ்காரம்.